நம்ம ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் செலக்டிவாக வந்துட்டு ரிவ்யூ, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், இந்த எஸ்ஏஇ, எஸ்ஆர்இ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க. அதுக்கடுத்து வந்துட்டு டிஜிட்டல் ஆடிட்டு, மற்ற சாப்டர்ஸ். யூ செட் மீ ஸ்டாண்டர்ட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல், மேஜர் காம்பனண்ட். ஆனால் இந்த சைடு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது உங்களோட சாய்ஸ் தான். எது யூ பிரேக் சப்ஜெக்டை ரெண்டாக பிரேக் பண்ணிட்டீங்க. அதில் எது நீ சூஸ் பண்ணி, எதில் நீ ஸ்பெஷலைஸ் பண்ணி, எதில் நீ பெர்ஃபார்ம் பண்ண போகிற, அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போகிற, இல்லை எதில் டிஃபென்சிவாக இருக்க போகிற அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது தான். எக்ஸாம் எல்லாமே நம்ம படிக்கிறது ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு எக்ஸாம் முன்னாடி நாளுக்கு தான். அந்த எக்ஸாம் முன்னாடி நாள் உன்னால எது போட முடியுமோ அதுதான் அங்கே வரப்போகுது. மே 25க்கு நான் மேஜராக என்ன பண்ணேன்னா ஒரு நோட் எடுத்து எல்லாமே எழுதினேன். லிட்டரலா ஐ மேட் புக் ஒரு 1 day முன்னாடி அந்த புக்கில் நான் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நோட் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த நோட்டை தான் நான் செப்டம்பர் 25 வரைக்கும் யூஸ் பண்ணேன். அதில் என்னன்னா இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் எழுத சொல்லும் போது இன்னொரு நோட்டில் உட்காந்து எழுதி பார்க்குறது. எனக்கு என்னன்னா மோர் தென் ரிசைட்டிங் எழுதுறது தான் எனக்கு ஹேபிட். அந்த எழுதுகிற ஹேபிட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹேபிட்னால ஐ கிளியர் தி. அதான் ரிசைட்டல் சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு எழுதுறது ரெண்டுமே ஓகே தான். த பாயிண்ட் இஸ் எக்ஸாமில் என்ன எழுத போறியோ அதை வந்து இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணாதான் அங்கே வரும் எக்ஸாமில் அப்படிங்கிற. எக்ஸாக்டாக 3 hours பிளேஸ் அ மேஜர் ரோல். ஆமாம், அந்த 3 hours தான் நீ இப்போ பண்ணுற. அந்த 3 hours தான் ரியல் கேம். நீ 3 months கூட உட்காருங்க, நீங்கள் 1 year கூட உட்காந்து படிங்க. அந்த 3 hours யூ ஹாவ் டு 1 day பிஃபோர் அந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும், ரீகலெக்ட் பண்ணியிருக்கணும், போயிட்டு எழுதிட்டு வந்துடணும். அது ஒன்று தான் மேஜராக பண்ணது. அண்ட் அதுக்கான பேஸ் வந்துட்டு யூ கைடட். நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அது நான் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபெயிலியர் ஆனனால தான் ஐ நீட் அ பர்சன் டு கைட் மீ வெதர் ஐம் கோயிங் இன் அ ரைட் ட்ராக் ஆர் நான் வேறு ஏதாவது ஒரு ட்ராக்ல போகிறேன்னா இல்லை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம இந்த பேட்ச் செப்டம்பர் பேட்ச்ல இருந்த எல்லாரும் லிட்டரலி ஆமாம் சக்ஸஸ் கிளாஸுக்கு வந்திருந்த 4 பேர் எல்லாமே பாஸ். ஸோ அந்த ஒருத்தன் நல்லா படித்தா இன்னொருத்தன் அப்படியே அந்த என்டையர் எனர்ஜி, அந்த ஆரா வந்து அது வந்துட்டு நம்ம பிடிச்சிக்கிறோம். மொமெண்டமை கேப்சர் பண்ணி கிளியர் பண்ணுறது தான் மேட்ரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அண்ட் யூ டிட் தட் ரியலி வெல். சரி, திஸ் இஸ் அ மோர் எமோஷனல் பார்ட். பாஸ் ஆன போது எப்படி இருந்துச்சு அண்ட் பேக் ஸ்டோரி யூ கேன் ஷேர். வாட் டிட் பாசிங் சிஏ மீன் டு யூ? இந்த கடைசி அட்டெம்ப்ட், இந்த ஒரு 6 மாதம் எஃபர்ட் போட்டேன். வாட் டிட் தட் மீன் டு யூ? நீ என்னத்துக்கு நோக்கி போட்ட, என்ன கிடைச்சது, எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. யாராக இருந்தாலுமே எடுக்கிற வயசு ஆஃபர் லெட்டர் வந்து, ஆமாம் ஆஃபர் லெட்டர் உடனே வந்துச்சா பார்த்தேன், செக் பண்ணிருந்தோம். ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன், போட்டாச்சு. நான் என்ன மெயினாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா ஐ செலக்டட் எ ஸ்ட்ரீம். எனக்கு தெரியும் நான் குவாலிஃபை ஆகிடுவேன்றது எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட். என்னன்னா என்னதான் இருந்தாலும் உன்னோட லைஃபே சிஏ தான். உன்னோட கெரியர்ன்றதை தாண்டியில் யூ ஆர் சூஷன் டு பி நீ எடுத்துக்கிட்ட பார்த்துது. ஸோ நீ வந்துட்டு கிளியர் பண்ணிடுவேன். உன்னோட ஆஸ்பெக்ட் வந்துட்டு கிளியரிங் இருக்கும். கிளியரிங் அப்புறம் நீ என்ன பண்ண போகிறேன்றது தான் 1 year நான் பண்ணி வச்சது. அந்த ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ண தொட்டு தான் நம்ம டக்குன்னு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்களோட இன்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது ட்ரை பண்ணலாம், அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போதுட்டு. பட் அங்கே அட் தி எண்ட் டிசிஷன் நான் தான் எடுக்கணும். அதனால இந்த ஸ்ட்ரீம் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணனால லக்கிலி எனக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆச்சு. அதாவது இன்னைக்கு டேட் 29 நினைக்கிறேன். ஆமாம், 29 டிசம்பர் 4 தான் இது கேம்பஸே. 3rd or 4th தான் கேம்பஸு. நம்மால அதுக்குள்ள ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணி ஜாயினிங் டேட். ஆமா, இது கேம்பஸ் அப்ளை பண்ண பசங்கலாம் கேம்பஸ் வர மாட்டியா அப்போ அப்படின்னாங்க. வரணும் இப்போ யூ கோ மேன், அப்படிதான் ஃபீல் ஆச்சு.